Oscillation topic la NCERT textbook example sum பார்க்கலாம். For the damped oscillator shown in figure 14.19, the mass m of the block is 200 gram. K is equal to 90 Newton per meter and the damping constant B is 40 gram per second. Calculate first one the period of oscillation, second one time taken for its amplitude of vibrations to drop to half of its initial value, the time taken for its mechanical energy to drop to half of its initial value. First நான் அந்த 14.19 அந்த டயக்ராம் என்னன்றதை உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. என்ன பண்ணலாம்னா ஒரு ரூஃப் இருக்கு, இதுல வந்து ஒரு ஸ்ப்ரிங் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்க்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே இருக்கு, இங்க வந்து ஒரு பிளாக் இருக்கு, இந்த பிளாக் மாஸ் எம் இருக்கு, இங்க வந்து சரௌண்டிங் மீடியம் இருக்கு. இந்த மீடியம் வந்து விஸ்கஸ் மீடியம் எடுத்துக்கும். இந்த மீடியம் வந்து விஸ்கஸ் மீடியம். இதுதான் வந்து நமக்கு 14.19 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த விஸ்கஸ் மீடியம்ல இது வைப்ரேட் ஆகிறதுனால எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ இட் வைப்ரேட்ஸ் வித் டிக்ரீசிங் ஆம்பிளிட்யூட். அதனால தான் இதை டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, நமக்கு இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தி பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கேட்டிருக்காங்க. சரி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஃபார் டேம்ப்டு ஆசிலேஷன் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எப்படி கிடைக்கும் பாருங்க. ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 4m ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டு அப்ப என்ன வரும்னா இங்க 4km மைனஸ் இங்க b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இருக்கும். இப்போ இந்த 4km எவ்வளவுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ 4km இந்த வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. 4 இன்டு k வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இன்ட்டு 90 அப்படின்னு எடுத்துக்கலாம். எம் எவ்வளோ பாருப்பா 200 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.2 கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 0.2 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 0.8, 0.8 இன்ட்டு இந்த 90 மல்டிப்ளை பண்ணால் 8 இன்ட்டு 972 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த பி ஸ்கொயர் பாருங்க. பி ஸ்கொயர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பி வந்து 40 கிராம் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 40 கிராம் பர் செகண்ட் எஸ்ஐ யூனிட்ல பார்த்தோன்னா 0.04 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 0.04 ஹோல் ஸ்கொயர், இந்த பி ஸ்கொயர் வந்து வெரி ஸ்மாலர் தேன் இந்த 4km அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஸ்கொயர் வெரி ஸ்மால் அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா? இது வெரி ஸ்மால்ன்றதுனால அப்போ எஃபெக்டிவ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம டைரக்டா எப்படி எடுத்துக்கலாம்னா ரூட் ஆஃப் அந்த 4km டிவைடட் பை இந்த 4m ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த என்ன ஆகும்னா இந்த m ஸ்கொயர் இந்த 4 கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன வரும்னா ரூட் ஆஃப் k பை m அப்படி டைரக்டா நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, 2π பை ஒமேகா. ஸோ டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π பை ஒமேகா வந்து ரூட் ஆஃப் m பை k அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டைம் பீரியடுக்கு கண்டுபிடிக்கலாம். 2π இன்ட்டு ரூட் ஆஃப் m. m எவ்வளவு பாருங்க 200. ஓகேங்களா? அப்போ m வந்து நம்ம 200 கிராம்னு இருக்கு, அதை வந்து கிலோகிராம்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது 0.2 கிலோகிராம் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம். டிவைட் பை k வேல்யூ வந்து 19 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 90 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்ட் ஏ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்ட் பி பார்க்க போகிறோம். டைம் டேக்கன் ஃபார் இட்ஸ் ஆம்பிளிட்யூட் ஆஃப் வைப்ரேஷன் டு ட்ராப் டு ஆஃப் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஆம்பிளிட்யூடுக்கு ஈக்குவேஷன் எழுதுறோம். அதாவது வைப்ரேஷன் வந்து டேம்ப்டு ஆசிலேஷன் தானே, இந்த டேம்ப்டு ஆசிலேஷன்ல ஆம்பிளிட்யூட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால ஆம்பிளிட்யூடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா amplitude is equal to initial amplitude into exponential power minus b by b into t divided by 2m அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆம்பிளிட்யூடு வந்து ஆஃப் ஆஃப் தி இனிஷியல் ஆம்பிளிட்யூடு வரணும், a0 by 2 வரணும்ட்டாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க, உங்களுக்கு a0 by 2 is equal to a0 into e power minus b by 2m into t அப்படின்னு வருது. இதுல இருந்து இது a0 கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இது ரெசிப்ரோக்கல் எடுங்க. 1 by 2 equal to e power minus b by 2m into t இருக்குல்ல, அது ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2 is equal to e power b by 2m into t வருது. இப்போ டேக் log on both side. டேக் log என்றது ln எடுத்துக்கலாம். அப்போ ln 2 is equal to b by 2m into t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து இந்த t தான், இந்த டைம் தான் வந்து time taken in which amplitude becomes half of the amplitude வருது. அப்போ t is equal to என்ன வருது பார்த்தீங்கன்னா ln 2 divided by b by 2m அப்படின்னு கிடைக்குதுப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ln 2ன்றது லாகரிதம் பேஸ் e, இதை நம்ம பேஸ் 10ல மாற்றணும். அப்படி என்ன பண்ணணும்னா அந்த 2.3
இதுல மல்டிப்ளை 2.303 நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இல்லைன்னா டைரக்டாவே ln 2க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.693 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த பி வேல்யூ எம் வேல்யூ கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ பி வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இங்க பி வேல்யூ. பி வந்து 40 கிராம் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே கிராம்லேயே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து எம் வந்து கிராம்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கிராம் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த பி வேல்யூ 40 கிராம் பெர் செகண்ட்னு இருக்கு. இந்த 2m மேல போயிடும். ஸோ 2 இன்ட்டு எம் வந்து 200 கிராம் அப்படின்னு இருக்கு. இந்த கிராம் கேன்சல் ஆயிருதுப்பா. இப்போ இந்த 2 இன்ட்டு 200 வந்து 400 வருது. இந்த 400ஐயும் 40யும் கேன்சல் பண்ணா நமக்கு இங்க என்ன கிடைக்குன்னா 10ன்னு கிடைக்கும். 10 இன்ட்டு 0.693 என்ன வரும் பார்த்தீங்கன்னா அப்போ 6.93. இந்த செகண்ட் மேல வருதுன்னா செகண்ட் வருது. அப்போ வந்து டைம் வந்து 6.93 செகண்ட்ல ஆம்பிளிடியூட் என்ன ஆயிரும்னா ஆஃப் ஆஃப் தி ஆம்பிளிடியூடா மாறிடும். இது செகண்ட் ஒன்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்ட் சால்வ் பண்ணலாம் பாருங்க. தேர்ட் என்ன பாருங்க, தி டைம் டேக்கன் ஃபார் இட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி டு டிராப் டு ஆஃப் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் எனர்ஜின்றது டோட்டல் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துக்கிறேன். அப்போ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு கே இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இங்கே ஆம்பிளிடியூட் மாறுது. அப்படின்னா இனிஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு கே இன்ட்டு ஆம்பிளிடியூட் ஏ0 ஸ்கொயர்னு எடுத்துங்க. இந்த ஏ ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன வரும்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏ0 இ பவர் மைனஸ் பி பை 2m இன்ட்டு டின்னு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம வந்து டிவைட் பண்ணி எழுதலாம். அப்போ இ டிவைடட் பை E0 அப்படின்னு நம்ம எழுதணும்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆஃப் கே கேன்சல் ஆயிட்டு இந்த ஏ பிளேஸ்ல இதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க. A0 இ பவர் மைனஸ் பி இன்ட்டு டி டிவைட் பை 2m ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை A0. இங்கே ஸ்கொயர் இருக்கு, A0 ஸ்கொயர் வருது. A0 ஸ்கொயர் கேன்சல். இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த இ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு கொஸ்டின்ல வந்து நல்லா கவனிங்க. கொஸ்டின்ல வந்து what is the time taken for the mechanical energy to drop to half of its initial value ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இ பிளேஸ்ல நம்ம என்ன போடணும் பார்த்தீங்கன்னா E0/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இ பிளேஸ்ல என்ன எடுக்கணும், E0/2ன்னு எடுக்கணும். E equal to E0/2. அப்போ இ பிளேஸ்ல E0/2ன்னு போடணும். அப்போ E0/2ன்னு போட்டுடலாம். கரெக்டுங்களா? அப்போ இ பிளேஸ்ல E0/2ன்னு போட்டுட்டு டிவைட் பை E0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பி பை m இன்ட்டு டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த E0 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ இங்க வந்து மொத்தமா சேர்ந்து 1/2 இருக்கும். இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/2 இஸ் ஈக்குவல் டு இ பவர் பி டி டிவைட் பை எம்னு இருக்கு. இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். இது ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம் இல்லையா, அதனால இங்க 2ன்னு வந்துடும். 1/2 வந்து 2ன்னு வந்துருது. இப்போ லாக் எடுத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் கேன்சல் ஆயிரும். லாக் எடுத்தா எக்ஸ்போனென்ஷியல் கேன்சல் ஆயிரும் பாருங்க. டேக் லான் ஆன் போத் சைட். அப்போ ln 2 இஸ் ஈக்குவல் டு லாகரிதம் எக்ஸ்போனென்ஷியல் கேன்சல் ஆயிட்டு b இன்ட்டு டி டிவைட் பை m அப்படின்னு வருது. இதுல இருந்து t இஸ் ஈக்குவல் டு ln 2 டிவைடட் பை b பை m அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோன்னு பாருங்க. இங்க வந்து ln 2 வேல்யூ நமக்கு தெரியும், அதுதான் 0.693. ln 2 வேல்யூ வந்து 0.693. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0.693 டிவைட் பை பி வேல்யூ நமக்கு கொடுத்திருந்தாங்க. பி வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 40 கிராம் பெர் செகண்ட். ஸோ 40 கிராம் பெர் செகண்ட் வந்திருக்கு. எம் வந்து 1 டிவைட் பை இருக்குல்ல, இது மேலே வந்துடும். அப்போ மேலே வரும்போது எம் வந்து 200 கிராம் அப்படி வருது. கிராம் கேன்சல் ஆயிருது. இப்போ இந்த 200ம் இந்த 40யும் கேன்சல் பண்ணோம்னா இந்த 200ம் இந்த 40யும் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, இந்த 5 இன்ட்டு 0.693 இந்த 5 இன்ட்டு 0.693 எவ்வளோ கிடைக்கும்னா நமக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 3.46 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 3.46. ஸோ அப்போ 3.46 செகண்ட்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து ஆஃப் ஆஃப் தி இனிஷியல் எனர்ஜி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஓகேங்களா? இது தேர்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்குப்பா.